ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி தேர்ஸ்டே. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா மர்சிமா இப்படி உட்காந்து இந்த பக்கத்துல பேசுறாங்க, மர்சிமா தலைக்கு மேல ஏதோ ஒன்று டொயிங்கன்னு தொங்குதுன்னு பாக்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, ஸ்டார் தாங்க. கிறிஸ்மஸ்னாலே ஸ்டார் வேணும்ல. ஸோ எல்லா இடத்துலையும் மேலே ஃபுல்லும் போட்டிருப்பேன். ஸோ ஸ்டார் தான் போட்டிருக்கு. அதுதான் எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம். நேற்று நிறைய பேருக்கு வந்து என் மேலே வந்து என்ன சொல்ல ஒரு விதமான ஒரு ஒரு வருத்தமே ஆயிடுச்சு. ஏன்னா இது மர்சிமா கேரக்டர் இல்லையே, ஏன் மர்சிமா இவ்வளோ கோவப்படுறாங்க, எதுக்கு இது நீங்கள் கிடையாதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக வந்து மெசேஜஸ் போட்டிருந்தீங்க. என்ன கால் பண்ணி பேசுறீங்க, ரொம்ப கன்சர்னா எனக்காக நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. வேண்டாம், நீங்க ஒரு சிலரோட சேர்ந்து உங்களுடைய எமோஷனல் நீங்க யாருன்றதை நீங்க இது பண்ணிடாதீங்கன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களை யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ரொம்ப சாரி. பட் என்ன காரணம்ன்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பொறுமை. என்னுடைய குணம் ரொம்ப ரொம்ப பொறுமை. என்கிட்ட இருக்க ரொம்ப ஒரு ரெண்டு, அது கெட்ட பழக்கம்னோட வச்சுக்கலாம். நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன், ரொம்ப இரக்க குணமா இருப்பேன். இந்த ரெண்டு ஹேபிட்டும் என்னை விட்டு போகாத விஷயம். பட் என்னன்னா, அந்த பொறுமையை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு இருக்கு இல்லையா? நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கும் பொழுது, இப்ப நம்ம ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம குழந்தைகள் அங்க இருக்கும் பொழுது நம்ம இதை பொறுமையா இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம நடக்காட்டினாலும் சரி, நம்ம குடும்பத்துக்காக ஓகே பொறுமையா வெயிட் பண்ணலாம் சொல்லலாம். இல்ல நம்ம வேலை பார்க்குற இடத்துல, வேலை வாய்ப்புகள் உள்ள சமயங்கள் இடங்கள்ல போயிட்டு கூட நம்ம வந்து பொறுமையா இருக்கலாம். இந்த வேலையோட இந்த காரியங்கள் நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு, அந்த மாதிரி பொறுமையா இருக்கலாம். இல்ல இப்போ ஒரு என்ன சொல்ல, ஒரு டிராவல்ல போறோம், ஒரு பஸ் கிடைக்கல, ஒரு ட்ரெயின் கிடைக்கல, ஸோ அங்க நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா இருக்கிறோம். ஓகே. இல்லைன்னா இப்போ ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், இல்லைன்னா வீட்டில் ஒரு ஃபினான்ஷியல், ஓகே இந்த டைம்ல நமக்கு அந்த ஃபினான்ஸ் வரும், ஓகே அதுக்காக நம்ம பொறுமையோட இருக்கலாம், அதுக்குரிய காரியங்களை எல்லாம் நம்ம செய்யலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி இருக்கிறதும் ஒரு சார்ட் ஆஃப் பொறுமை. ஓகேங்களா? இது எல்லாம் தேவையான பொறுமை. ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளை திரும்ப 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 நம்ம ஒதுங்கி போகும்பொழுதெல்லாம், நம்மளை தரக்குறைவா பேசும் பொழுது, நம்முடைய சுயமரியாதை அந்த இடத்துல இழக்கும் பொழுது, அப்போ நம்ம பொறுமையா இருந்தோம்னா அதுக்கு பேரு நம்ம அவங்களுக்கு அடிமை ஆயிட்டோம்னு அர்த்தம். அவங்க நம்மளை அடிமைன்னு நினைச்சுவாங்க. நினைச்சிட்டு மறுபடியும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதை கவனிக்கிறீங்களா? ஒரு சிலர் பண்றது எனக்கும் ஒரு சிலருக்கும் சம்பந்தமே இல்லை. யாருன்னு கூட தெரியாத பட்சத்துல அவங்க திரும்ப திரும்ப அசிங்கமான வார்த்தைகள் பேசும்பொழுது நம்ம சைலண்டா இருக்க 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 என்ன ஆகுது? ஒண்ணுமே அவங்க வந்து கவலையப்படல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு கோழை, இவங்கள பேசினா நமக்கு இதாயிடலாம். இப்போ முந்தா நேத்து நடந்த ஒரு விஷயம் கூட நான் மறுபடியும் அதை சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சொல்றேன். எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம். ஒருத்தவங்க என் லைவ்ல வராங்க, ஒரு கமெண்ட் போடுறாங்க, அப்போ ஒருத்தவங்க கேட்கறாங்க, இது நீங்களா? நான் உடனே சொல்றதோ அவங்களே பேர் போட்டாங்களே, அவங்கதான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றேன். இதுல எதுவும் இது ஒரு தவறா? இதுக்கு என்ன வந்து உட்கார்ந்து என் குடும்பத்தை, என் குழந்தைகளை பத்தி பேசணுன்ற என்ன அவசியம் இருக்கு? எப்படி என்ன நீங்க மறுபடியா பொறுமையா இருக்க சொல்றீங்க? சட்டத்தின்படி ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கேன், அதுல பொறுமையா தான் இருக்கேன். ஆனாலும் ஒருத்தவங்க நம்ம பொறுமையா இருக்க நம்மள ஒரு கோழைன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது தப்பு இல்ல. எப்படி நம்ம பொறுமையா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சரிங்களா? ஏதாவது தவறு இருக்கா? நேற்று நான் பேசினதுல கூட, நான் ஒரு வீடியோ லைவ் போட்டு பேசின கூட ஒரு வார்த்தைகள் நான் தவறா பேசவே இல்லை. ஏன்னா என்னுடைய ஆதங்கம். ஏன்னா நீ என்னை யாருன்னே தெரியாம இவ்வளவு தவறா பேசுறீங்க, நான் செஞ்ச தவறு என்ன? ஓகே, ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு சீர்கேடான ஒருத்தவங்களுக்கு நான் உதவி பண்ணேன். ஓகே, நீங்க சொன்ன பிறகு நான் பண்ணல இல்லை, இப்போ நான் ஒதுங்கி தானே இருக்கேன். அப்பவும் எதுக்கு இவ்வளவு நீங்க சீர்கேடா என்ன பேசுறீங்க? என்ன காரணம் இருக்கு? அப்ப என்னுடைய பொறுமை அந்த இடத்துலதான் தவறுது. புரியுங்களா? அப்போ நான் வந்து என்னுடைய ஒழுக்கத்துல இருந்தோ, நான் பேசுகிற வார்த்தைகள்ல இருந்தோ என்னுடைய வந்து தரத்தை நான் குறைச்சிக்கவே இல்லை. நான் பேச வேண்டிய கருத்தை தான் கொஞ்சம் கடினமான விதத்துல சொன்னேன். ஒரு கதை ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முனிவர் வந்து காட்டில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு கழுகு வந்து என்ன பண்ணிடுச்சு, ஒரு எலியை தூக்கிட்டு சாப்பிட கொண்டு போகும்போது அந்த எலி பயங்கரமா கடந்து கத்துனதும் அந்த சாமியாரை பார்த்து அந்த எலி கேட்டுச்சு, ஐயா எங்களை தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, இந்த கழுகு என்னை சாப்பிட போகுது. அப்போ உடனே சாமியார் என்ன பண்ணாரு, அந்த கழுகை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த எலியை விட்டுடு, உனக்கு நான் வேற ஏதாவது உணவு தரேன்னு சொல்லி அந்த கழுகை அனுப்பி வச்சுட்டாரு. இந்த எலியை வந்து கூப்பிட்டு அது அப்போ அந்த எலியோட பயம் போல. அப்ப அந்த எலி சொல்லிச்சு சாமியார்கிட்ட, ஐயா நீங்க இப்ப இன்னைக்கு காப்பாத்தினாலும் மறுபடியும் நாளைக்கு வேற ஏதாவது மிருகங்கள் வந்து என்னை தின்னுடும். ஸோ எனக்கு வந்து பயமா இருக்கு, எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு முறை கொடுங்க அப்படின்னு சொன்னது. அப்ப அவரை வந்து என்னவாகணும்னு, என்ன பூனையா மாத்திருங்கன்னு கேட்டுச்சான். உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த எலியை பூனையா மாத்திட்டாரு. பூனையும் ஜாலியா அதாவது அந்த எலின்ற பூனை அதுவும் ரொம்ப ஜாலியா சுத்திட்டே இருந்துச்சான். சுத்திட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணிச்சான், ஒரு நாள் நாய் அந்த பூனையை விரட்டிட்டு வந்தோன்னா கிடுகிடுன்னு அந்த பூனை வந்து அந்த சாமியார்கிட்ட வந்துச்சு, ஐயா என்னை நாய் விரட்டிகிட்டே வருது, அப்போ என்னப்பா பண்ணணும்னு அந்த பூனையை பார்த்து சாமியார் கேட்டதும் அவர் சொல்லிச்சான், என்னை நாயா மாத்திருங்கன்னுச்சான். ஃபர்ஸ்ட் எதா இருந்தது, எலியா இருந்தது, எலி பூனை ஆச்சு, பூனை நாயாச்சு. உடனே இவர் ஒரு பெரிய நாயா அதை மாத்தி விட்டார்.
மாற்றி போனதும் அது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருந்தது. திடீர்னு பார்த்தா காட்டில் உள்ள மிருகங்கள் இந்த நாயை விரட்ட ஆரம்பிச்சதும் இதுக்கு பயங்கர இதாயிடுச்சு. ஓடி ஓடி இந்த சாமியார்கிட்ட வந்துச்சு, ஐயா என்னை வந்து மற்ற மிருகங்கள் எல்லாம் என்னை விரட்டுது, சரி அப்போ என்னமா ஆகணும்னு நினைக்கிறேன், என்னை வந்து ஒரு புலி ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சாமியார் அப்படியே பார்த்தாராம், பார்த்துட்டு சிரிச்சுட்டே ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ராஜா மாதிரி ஒரு ஸ்ட்ரெங்கான ஒரு புலியை ஆக்கிட்டாராம். ஃபர்ஸ்ட் எதா இருந்தது, எலியா இருந்தது, அதுக்கப்புறம் பூனை ஆச்சு, நாயாச்சு, இப்போ புலியாச்சு. புலியாகி இந்த அது காட்டில் ரொம்ப அப்படியே ஒரு கெத்தா பயங்கரமா சுத்தும் பொழுது அப்போ அதை பார்க்குற மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களாம், நீ என்ன நெஜ புலியா, நீ எலியா இருந்து புலியா மாறினது தானே, நீ ஒன்றும் நெஜ புலி கிடையாது, என்னத்துக்கு சும்மா நீ வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் அதை பார்த்து கிண்டல் பண்ணதும் அதுக்கு பயங்கரமா கோவம் அழுக எல்லாம் வந்துச்சு. வேகமா வந்து அந்த முனிவர்கிட்ட வந்து சொல்லிச்சான், ஐயா மக்கள் எல்லாம் அந்த முனிவரோட எலி வந்து இப்போ புலியா மாறிடுச்சுன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்றாங்க, என்னால இதை தாங்கவே முடியல, அதனால நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பேர் இருந்துட்டு தான் இருக்கும், உங்களை கொன்னுட்டா என்னை யாரும் இது சொல்ல மாட்டாங்கல்லன்னு உடனே சாமியார் பயங்கர கோபம் வந்துச்சு. அவர் கோபத்தோட எல்லைக்கே போயிட்டாராம். அவர் என்ன பண்ணாரா, நான் உன் மேல இறக்கப்பட்டு நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு உனக்காக நான் இவ்வளவு பொறுமையா நீ சொல்ற ஒரு விஷயங்களையும் நான் பண்ணேன், ஆனா நீ என்னையே நீ வந்து அழிக்கணும்னு வந்துட்டே இல்லை, இனிமே நான் உனக்கு பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாரா, சாமியார் சபிச்சு அந்த புலியை வந்து எலியாவே பழையபடி எலியாவே மாத்தி அனுப்பி விட்டுட்டாராம். இதுல இருந்து என்ன தெரியுது, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா. நல்ல விஷயங்களுக்கு பொறுமையா இருக்கலாம், பட் ஒரு தவறான விஷயங்களை நம்மளை தொடர்ந்து பர்சனலா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது பொறுமையா நம்ம எப்படி இருக்க முடியும், நம்முடைய சுயமரியாதை இழக்கிற இடத்துல நம்ம பொறுமையா எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க, இருக்கவே கூடாது. ஒரு இடத்துல அநீதி நடக்குதுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்கணும். அந்த இடத்துலயும் நம்ம பொறுமையா இருந்தோம்னா எப்படி, நம்முடைய குடும்பத்தை ஒருத்தவங்க தவறா பேசுறாங்க, நம்முடைய சொந்த பந்தங்களை தவறா பேசுறாங்க, நம்முடைய சுற்றுச்சூழலை தவறா பேசுறாங்க, நம்முடைய பர்சனல் கேரக்டரை தவறா பேசுறாங்க, நம்முடைய ப்ரொஃபஷனல் ஒருத்தவங்க தவறா பேசுறாங்கன்னா எப்படி பொறுமையாக இருக்க முடியும், இருக்கவே கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம கோழை, புரியுதுங்களா, நம்ம அடிமை ஆயிடுவோம். அவங்க அது ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பாங்க. பொறுமையும் கடைபிடிக்கிறதுக்குன்னு ஒரு நிதானம் தேவைதான். கண்டிப்பா இந்த வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் கண்டிப்பா ஒரு நிதானம் பொறுமை எல்லாமே தேவைதான். பட் அதுக்கும் ஒரு எல்லை கோடு இருக்கு. அந்த எல்லை கோடை நம்ம தாண்டுற வரைக்கும் நம்ம ஒருத்தவங்களை விடவே கூடாது. ஏன்னா அவங்க அந்த எல்லை கோடை தாண்டி நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்லேவா நினைக்கிறாங்க. அப்படிதான் என்னுடைய காரியத்திலையும் நடந்தது. ஸோ அதனாலதான் நான் என்னதான் வந்து சட்டப்படியா போனாலும் நானும் ஒரு மனிதன் தான், ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன். அப்படி இருக்கும்போது என்ன ஒரு லிமிட் இல்லாம பேசும் பொழுது அந்த பொறுமைக்கு ஒரு வலிக்கு இருக்கு இல்லையா. சோ நம்ம சுயமரியாதை இழக்கிற இடத்துல கண்டிப்பா நம்ம யாரும் பொறுமையா இருக்கக்கூடாது. நம்முடைய தன்மானத்தை இழந்து அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது. நியாயமான விஷயங்களை தட்டி கேளுங்க. ஒரு அநீதி நம்மளை சுத்தி நடக்குதா, தட்டி கேளுங்க, தப்பே இல்லை. ஒருத்தவங்க சொன்ன வாக்குறுதியை மீறாங்களா, தட்டி கேளுங்க, தப்பே கிடையாது. அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஒருத்தவங்களை காயப்படுத்துறாங்க, உங்களுக்கு தெரியும் அது தவறுன்ட்டு, அவங்க பேசுறது தவறு, இது நியாயம் இல்லாம இருக்கு, இது அநியாயமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல நீங்க தட்டி கேளுங்க, தப்பே கிடையாது. புரியுதுங்களா. ஒரு தவறை தட்டி காட்டுற இடத்துல பொறுமையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொறுமை கடலினும் பெருதுதான். பட் அந்த கடல் கூட ஒரு நாள் அதுக்கு கோபம் வந்துச்சா அது பொங்கி சுனாமியா வருது இல்லையா, அதுதான். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி இருக்கணும்ன்றது உங்க கையில தான் இருக்கு. நான் ஒரு இடங்கள்ல பொறுமை எப்பவுமே நான் தவற மாட்டேன், ஆனா ஒரு சிலருக்கு பொறுமையை தவறுனாதான் உண்டு. ஏன்னா சில வார்த்தைகளுடைய டெப்த் அவ்வளோ அசிங்கமா இருக்கும். யாரையும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்ற ஒரு கவனம் வேணும். அதனாலதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் நீங்க என் மேல உள்ள கன்சர்ன்ல ஒரு சில விஷயங்களை சொல்றீங்க, கண்டிப்பா அது ஞாபகத்துல இருக்கு, நீங்க கவலையே படாதீங்க. ஒரு நாளும் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நான் வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு அந்த மாதிரி காரியங்களை யாரும் எதையும் சொல்ல விரும்பல பர்டிகுலர், பட் அந்த மாதிரி காரியங்களுக்கு நான் ஒரு நாளும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்க கன்சர்ன் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் மேல இவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க. உண்மையாவே சொல்றேன், உங்களில் ஒருத்தியா என்னை பார்த்துட்டு எனக்கு எந்த பேரும் வந்துடக்கூடாது, நான் எந்த இடத்துலையும் அசிங்கப்பட்டுறக்கூடாது. என்னை ஒரு சிலர் தவறா பேசும்போது நேற்று நிறைய பேர் வந்து காத்தடிக்கிறதால அது ஃபோன் போகுது. நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மசிமா உங்களுக்கு இந்த லைவ் இந்த சோஷியல் மீடியாவே வேண்டாம், ஏன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற, உங்க டிக்னிட்டி இதனால ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்று வருத்தப்படுது. உண்மையாவே அது எனக்கு நல்லாவே புரியுது. நானும் இந்த லைவ் இந்த மாதிரி விஷயங்கள் வரமாட்டேன். கூடிய சீக்கிரமா ஒரு சில விஷயங்களை செய்துட்டு நானும் கண்டிப்பா, ஏன்னா அந்த வாக்குறுதிகள் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை செஞ்சுட்டு நான் கண்டிப்பா இந்த யூடியூப்பை விட்டு போயிடுவேன். என்னைக்காவது நம்ம ஒரு வீடியோவில் மறுபடியும் எப்போமா இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் லைவ் போடுவேன். பட் அந்த ஒரு காரியங்கள் முடிகிற வரைக்கும் நான் வருவேன். உங்க மேல நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற அந்த அன்புக்கும் கன்சர்னுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.